ஹைட் கரெக்டாக இருக்குது. கள்ள தள்ளி விட்றான் பார்த்தியா? ஏண்டா ஒரு கேமராமேனே நீ கள்ள தள்ளி நல்லா தெரிஞ்சுது போடுறது எப்படின்னு பார்த்தா ஒன்றும் தெரியல. போதும் போதும் எவ்வளோ நேரம் பிடிச்சிட்டே இருக்குது. சண்டா சைன் அடிக்கிறது அது முதலே அடிச்சிருக்கு. துணியை போடாம வயிற்ற காமிச்சிட்டு இருக்கிறேன். நான் தான் சொன்னேன்ல ஓவர் சுத்துனா ஜூடு ஏறி அந்த போயிரு அப்படின்னு. ஆமா அப்புறம் அங்கே போனால் 580, 480, 580 ஒரிஜினல் எல்லாம் வந்து செல்லோட வருவார், அதுதான் ஒரிஜினல். அதுக்கப்புறம் நீ போய் வாங்குறதெல்லாம் அது ஒரிஜினல் கிடையவே கிடையாது. அதோட முடிஞ்சு போச்சு, எல்லாமே டூப்ளிகேட் தான். கட்டுறலையாடா இதுவே 4 நிமிஷம் ஆகி போச்சு. இவன் படலை கட்டி பிடிக்கிறதுக்கு எனக்கு ஜீப் வேணும் போல இருக்குது. அவன் கட்டி இருக்கிறது கீழே இருக்குது, இவன் பிடிச்சிருக்கிறது மேலே இருக்குது. அமுத்துனா போயிடும், உடஞ்சிட மாட்டிருக்குதுடா. அவ்வளோ தூரம் அமுத்த வேண்டியதாக இருக்குது. இப்போ எவ்வளோ தூரம் கேப் இருக்குதுங்க. இது ரொம்பவும் உள்ள போயிடுச்சு. இல்லைன்னா அந்த சென்டரில் இருக்கிறது உள்ள தள்ளி குழி தோண்டியிருக்கோம். அவன் தோண்டின குழியவே தோண்டியிருந்தா இப்போ கரெக்டாக வந்துருக்கு. இவன் தள்ளி தோண்டிட்டான். சென்டர் குழியை உள்ள தள்ளி தோண்டியிருக்கணும். வீடியோ பார்த்துட்டு அடுத்தது படல் கட்டுறதுனா கூப்பிடுவாங்க. கூப்பிட்டாங்கன்னா சொல்கிற ஓடி போய் படல் கட்டி கொடுத்துட்டு வந்துடு.
ம் ஏடா பறவை கட்ட கூப்பிட்றாங்க, அப்புறம் கோழி கொடுக்காம ஏடா கூப்பிடுவாங்க, சும்மா கட்டுறதுக்கு கூப்பிடுவாங்க. ம் ஏண்டா அது அவ்வளோ தூரம் மடக்கணும்டா, மடக்க மாட்டாது. கொஞ்சம் இடைஞ்சல் பண்ணுது. இங்கே வாரு எவ்வளோ தூரம் மடங்குதுன்னு. கட்டிட வேண்டியது இல்லைன்னா பூச்செடி உள்ளிட்டு ஏண்டா இந்த கம்பியை உள்ளே விட்டு கட்டி இருக்கலாம்ன்றா. இது ஏன் இப்போ அந்த பக்கம் உள்ளே போயிருந்துன்னா இப்போ ரெண்டுத்துக்கும் ஈஸியாக போயிருக்கலாம் கட்டுறதுக்கு. தோட்டவல்ல முடியாது தேவி. பெருசா கூட நீ சொல்ற மாதிரி இது பண்ணல. இவ்வளோ பெருசா பார்க்கலாம் நீ எப்படி வளைக்கிறீங்க. என்ன பண்றது, அந்த பக்கம் பெண்ட் ஆகுது பின்னாடி பக்கம். கடலுக்கு வச்ச கோணையான மாதிரி இருக்கு. அக்யூரேட்டாக இருக்கக்கூடாது, திஷ்டி பட்டு. ம் அதுவும் அப்படி தாங்கிறான் பத்தியா. அவன் தோண்டினது வெளியே தள்ளி தோண்டிக்கிட்டேன். வந்துட்டாரா தேவி? ஐயோ சார்ஜ் இல்லை, ஃபுல்லாகி போச்சு. ஒரு நம்பினீங்கன்னா அப்புறம் பிடுங்கிட்டு போகுது. காலையிலேருந்து சார்ஜ் ஆக மாட்டேங்குது, ஃபோனும் போச்சு. ஏன்டா சார்ஜ் குத்த வேண்டியதானே? சார்ஜ் குத்துனா ஏற மாட்டேங்குது, ஃபோன் ஹீட் ஆகுது, வெடிக்கிற மாதிரி ஆகுது. குத்துறா சீக்கிரம் ஏறிண்டா. இல்லை அதில் எதுவும் சார்ஜ் மாற்றி மாற்றி குத்தக்கூடாதுடா, அதுவும் இருக்குது. இது நேத்தாண்டா போயிட்டு வந்த போமா. நீங்க வரீங்களா இல்லை வேற ஆள் விட்டாங்கிறான். அது சும்மா சொல்லியிருப்பாங்களா இருக்கு. இல்லை கைக்கு போயிட்டு இருக்குது. என்ன பண்ண தூக்கிட்டு வந்து அதுவும் கிடைக்காதான் இருக்குது. கேரங்க அந்த அளவுக்கு டிமாண்டா ஓலைக்கு? அதான் பாரு, அது 2-3 பக்கம் பின்லையும் இல்லை, குமரவளத்துலையும் இல்லை, கையாட்டிலையும் இல்லை. இந்த ஒரு இடம் தானே இல்லை. பந்த போடுறதுக்குமே எல்லாம் விசேஷ டைம் போச்சா, அதனால போயிருக்கு. நீ தட்டில் அப்படி கம்பி இப்படி மடங்கிருச்சு பார்த்துக்குவே. ம் ஏன்டா அவங்க பக்கத்துக்கு அவங்க ஊருக்கு போயிருக்கிறாங்க, நீ போலியன்னு என்னை கேட்டேன். எனக்கு தான் இங்கே வேலை ஜாஸ்தியாக கிடக்குது பாரு. இந்த மாதிரி வீடியோலாம் எடுக்கணும்னு என்ன பண்ணுறது? நம்ம தொழிலில் கரெக்டாக இருக்கணும். லீவு கொடுத்தாங்கன்னா கப்புன்னு பிடிச்சிக்கணும். ஆ 1000 வராது. நானே போராடி எனக்கு ஸ்ட்ரைக்கு 2 ஸ்ட்ரைக்கு வந்துடுச்சு. அது நம்ம யூஸ் பண்ணக்கூடாது, அந்த வீடியோவில் போடக்கூடாது, மியூசிக்கும் போடக்கூடாது. அதெல்லாம் போட்டங்காட்டி ஸ்ட்ரைக்கு 2 ஸ்ட்ரைக் கொடுத்துட்டாங்க. 3 ஸ்ட்ரைக்கு வந்ததுன்னா சேனல் காலி ஆயிரும். ஸ்ட்ரைக்குனா வந்து அது நம்ம யூஸ் பண்ணக்கூடாதுடா, அவங்களோட பர்மிஷன் இல்லாமல் நம்ம யூஸ் பண்ணோம்னா அதுக்கு ஒரு ஸ்ட்ரைக் கொடுப்பாங்க. இதெல்லாம் இல்லை, அதெல்லாம் இல்லை. அது வாய்ஸ் மட்டும் தானே போடுறேன், வீடியோலாம் போட அந்த மாதிரி போடக்கூடாதுல்ல. அதெல்லாம் போடல, அதெல்லாம் போடல. அதெல்லாம் பிரச்சனை இல்லை. மியூசிக் வந்து நான் வந்து கவனிக்காமல் போட்டது. அதெல்லாம் ஒரு படத்தில் வர மியூசிக்கு, அப்புறம் ஒரு படத்தில் வர சீனு, அதெல்லாம் வந்து தெரியாமல் எடுத்து போட்டு விட்டு நான் அதை 2 ஸ்ட்ரைக் வந்துருச்சு. இன்னொரு ஸ்ட்ரைக் வந்துச்சுன்னா சேனல் காலி ஆயிரும். அவ்வளோதான். மொத்தமாக போயிடும், பிளாக் பண்ணிடுவாங்க. நான் எடுத்து போட்டது பூரா வேஸ்ட்டாக போயிடும். 2000 ஃபாலோவர்ஸ் இதில் இதில் ஸ்னாப்சாட்டில். இது ஹேக் பண்ணிட்டாங்கடா. அது எப்போரா ஹேக் பண்ணுவாங்க? நானும் சேட் வச்சுருக்கிறேன். எனக்கெல்லாம் எதுவுமே பண்ணுறேன். நான் யூடியூப்ல இருக்கிற அப்படியே ஷேர் பண்ணுறதோட சரி. டெவலப் பண்ணணும்னு நினைக்கும் போது காசில் வந்து பார்க்க எடுத்து பார்க்குற வர முடியும், ஓப்பன் ஆகும்.
அந்த சேனல் மட்டும் இல்லை, இன்னும் 2 சேனல் வச்சுருக்கேன் நான். அதில் எதுவும் போடுறதில்ல அதிகமாக. ஸ்ட்ரைக்கு வராமல் பார்த்துக்கணும். ஃபஸ்ட்டெல்லாம் நல்லா போட்டுட்டு இருந்தது, அப்புறம் என்னென்னமோ கேட்குது, கம்மல் விட்டுருக்கேன். இங்கிலீஷ் தெரியல, கம்மல் விட்டுருக்கேன். அப்புறம் மறுபடியும் கண்ணி பண்ணிக்கலாம். ஆனால் லைக் விழுந்துக்கிட்டே தான் இருந்தது எனக்குலாம். ஏதோ ஒன்று போட்டால் ஏதோ ஒன்று விழுந்துக்கிட்டே தான் இருந்தது. விழுகாமையெல்லாம் போகல, அதை விட்டுருங்க கம்மல். சரி, சும்மா போடுமேன்னு போட்டுட்டு இருக்கிற அவ்வளவுதான். ஒரு நாளைக்கு யூஸ் ஆகுமா? யூஸ் ஆகுன்னா எப்படி வீடியோ பார்த்துக்கலாம். நீங்கள் எல்லாம் இப்படி போட்டோம். ஆமாம், நாம் ஒரு இடத்துக்கு போகிறோம்ல, அந்த இடத்துல இப்படி இருந்துச்சுன்னு சொல்லி போடுறோம்ல, அதை நம்ம ஒரு நாளைக்கு உட்காந்து பார்த்துக்கலாம், இப்படிலாம் இருந்துச்சு அப்படின்னு. இப்போ லாக்டவுனில் நடந்ததெல்லாம் எடுத்து போட்டிருந்தா இப்போ நான் இப்போ பார்க்கலாம்ல அது. அப்போ தெரியலை. இப்போ ஊருக்கு போகிறோம், அப்புறம் அங்கே போய் எடுக்கிறோம்ல, எடுத்து போட்டு வச்சு மெமரிக்காக இருக்கும். நான் ஃபேஸ்புக்கில் போட்டது அன்றைக்கி யூஸ் ஆச்சு. மழை வந்தது. நான் அந்த பக்கம் கட்டிக்கிட்டு இருக்கிறேன், நம்ம அந்த பக்கமெல்லாம் போகணும். எடுத்துட்டு போய் எனக்கு என்ன தெரியும், இப்படி கட்டுவான் தெரிஞ்சிருந்தா போட்டு. ஃபோன் வந்துருக்காட்டு யூடியூப் சேனலுக்கு. காசு வந்திருக்கு, வந்து வாங்கிட்டு போங்கன்னு சொல்லி கூப்பிடுவாங்க. அது எவ்வளோ 1000 லைக் வந்து ஒரு 200-300 கிடைக்குமா? ஆமாம், அவ்வளோதான் கிடைக்கும். இந்த கிறுக்கன் லைக் விழுந்தா மட்டும் போதும், காசு வந்து நினச்சிட்டே இருக்கிறேன். அது ஏகப்பட்ட வேலை. என்ன பொறுத்து அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை எங்களுக்கு. அது இருந்துச்சுன்னா சரி. அதே இவ்வளோ தூரம் வளர்ந்தாச்சு, பூவும் இதாகுதா, நம்மளுக்கு இதாகுது. உள்ள போய் இருக்கட்டு, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. யாராவது பொறுத்தா தெரியும் என்ன அது என்ன பண்ணுறாங்கப்பா. பூச்சி குழுவுக்கு பயந்துருத்தா இல்லை பசையா? அது காலை தோண சொல்கிறேங்க அப்பா. பார்க்கலாம், அது என்னன்னு நாளைக்கு சொல்லு. இல்லை காலை தோன்றேன் எங்கள் அப்பா, நான் தோண சொல்லி அதே கொஞ்சம் கேப்பறத கொஞ்சம் நல்லாமல் இருக்குது. அந்த பக்கம் சுற்றி வரக்கு ஆகு, ரொம்ப ஒட்டுன மாதிரி இருக்குதா? சரி தோண சொல்கிறேங்க அப்பா. நாளைக்கு தோண சொல்லி அந்த இதையும் இது பண்ணி கொஞ்சம் சார்ஜ் நிற்க மாட்டேன். ஆஃப் ஆக போகுது கொஞ்சம் நேரத்தில். தெரியுது என்ன கரண்ட் போனால் தான் தெரியும். அது கரண்டில் குத்தினா தான் அது எரியும். கரண்ட் போனால் தான் தெரியும். ஆமாம். இல்லைடா, அந்த லைட்டை கழட்டிட்டு பின்னாடி ஒரு விரல முட்டை வச்சு பார்த்தேன்னு தெரிஞ்சிடும். அது தெரியும்டா, அதெல்லாம் தெரியுது, அதெல்லாம் தெரியுது. கரண்ட் போனதுக்கப்புறம் குத்தி பார்த்துருக்கோம். அது இறத்துருந்தா தான் எரியுமா? ஆமாம், இறத்துருந்தா தான் எரியும். கரண்ட் போனால் அந்த இறத்து இருக்கும், அதனால எரியும். குத்தி விட்டு வரையா? போய் எங்கே போய் குத்தி விட்டு வர்றது? குத்தி விட்டு வா பிளாக்க. நீயே போய் குத்தி விட்டு வாப்பா. அப்போ இது சுவிட்சை பிடிங்கி விட்டு வந்துரு. லைன் ஆஃப் பண்ணணும்ல. லைன் ஆஃப் பண்ணாதான்டா லைட் எரியுது இல்லையான்னு தெரியும். அது போயிட்டு போகுது, சும்மா இப்போ வெளிச்சம் அடிக்கிறது சொல்கிறேன். அப்பா நைட் 11 மணிக்கு ஆஃப் ஆகுது. யார் சொன்ன இப்போ ஆஃப் ஆகும் பாரு 6 மணிக்கு? எங்கள் அம்மா அங்கே போய் கையெழுத்து போய் மாவு வாங்கிட்டு வந்து. இங்கே மாவு நீ தோசை பார்த்தீங்க மறந்துடுவேன். ஆனால் இட்லி நல்லா இருக்குது. இட்லி யாருக்கு தெரியும்? இட்லி இட்லி நல்லா இருக்குது. அது எதுவும் சொல்கிறாங்க, அது வேறு மாவு. அதுக்கு தனியாக மாவு இருக்கும் போல இருக்கு. இவன் புல்லெல்லாம் கட்ட போகிறது கிடையாது.
ம் 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 ஓ சாண்டெக்ஸ் நாய் பிடிக்கிற வண்டி. என்னது மொய் மொயின் தெரியுது, கம்பியே தெரிய மாட்டேங்குது. ஐயோ என்ன பள்ளி இவ்வளோ நேரம் கட்டிட்டு ஒரு பள்ளியும் காணும். அந்த குச்சி எடுத்து போடுறோம் கீழே போய். இது திருப்பூர் ஆப்போசிட்டில். ஐயோ இதாண்டா இன்னைக்கு வேலை இல்லையா, இல்லை இது கட்டக்காக தான் வந்தியா? 2 நாள் தான் இருக்குது. ஆமாம் வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை 2 நாள் தான் இருக்குது. சரி அந்த 2 நாளைக்கு எதுக்கு போகணும் அப்படின்ட்டு இருந்துட்டியா? ம் இவ்வளோ நேரம் நல்லா தானே கட்டிகிட்டு இருந்தேன். அது கை மாறிச்சுன்னா இது வருது, கொஞ்சம் எட்டாமல் ஆயிடுச்சு. அதான் இப்போ தான் ஒரு ஆள் எந்திரிச்சு நடந்து வந்துருக்குதப்பா. பரவாயில்லையா பரவாயில்லையா. அப்புறம் தின்னு அதான் போய் பைக்கிட்டு வைக்கிறவங்க பயப்பட்டு. என்ன மறுபடியும் ஒரு கட்டு போடுறான். இப்போ இதெல்லாம் வாய்ஸில் வருமே, இதை கட் பண்ண முடியாது. அதை கட் பண்ணால் அப்புறம் நம்ம பேசணும் சேர்ந்து போயிடும், அப்புறம் எல்லாமே போயிடும். அடுத்து அங்கே கட்டணுமே. அப்போ அந்த கம்பியை கட்டியிருக்கக்கூடாது, கட்டாமல் இந்த கட்டியிருந்தால் இந்த கம்பியும் சேர்த்து வச்சு கட்டியிருந்துருக்கேன். என்ன இங்கேயும் போடணுமா? ऐसे कच कर போதும் போதும் 2 சுத்து போதும். அதுக்கு அங்கேயே கட்ட வேண்டியதாண்டா. கை 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 போகிற போய்
யார் அடிக்கணுமே தெரியாது. ஃப்ரெண்ட்ஸ், எங்களுக்கு எதுவும் தெரிய மாட்டேங்குது, உங்களுக்கு எதுவும் தெரியாது. சும்மா பார்த்துக்குங்க இவன் எப்படி படல் கட்டுறான்னு மட்டும் பாருங்க. விளக்கு வந்துருச்சு, விளக்கு வச்சிடலாம். விளக்கு வந்துருச்சு. இப்போ நல்லா தெரியுது ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நல்லா தெரியுதுங்களா? ஐயோ, கருவும் தெரியுது. படல் இப்படித்தான் கட்டணும். உங்களுக்கு சந்து படல், அப்புறம் மேல் பந்தல் இதெல்லாம் போடணும்னா மெசேஜ் எதுவும் பண்ணிடாதீங்க. ஆள் இந்த ஊர்லேயே கிடையாது. ஓலை பின்னுறதை எடுத்து போடணும். பின்னி பண்ண எனக்கு பின்ன தெரியும் ஓலை. பின்னுவண்டா. பச்சை ஓலையை ஒன்று எடுத்துட்டு வந்து அதை எடுத்து போடணும். இங்கே வச்சா தெரியுமா? இவனை என்ன மறைச்சிக்கிறேன், அப்போ எப்படி காட்டுறது? இவன் லைட்டுக்கும் நல்லா பளிச்சு நடிக்குது.